2021 மோட்டார் விகடன் விருதுகள் நிகழ்வில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு ஆண்டு நிறைய விஷயங்கள் நம்ம சந்திச்சிட்டோம். பெட்ரோல் விலை ஏற்றம், லாக்டவுன், கொரோனா, செமிகண்டக்டர் தட்டுப்பாடு, இப்படி பல ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருந்தாலும் கூட கார் மற்றும் பைக் தொழில்கள் இருக்கு இல்லையா, அது முடங்கின மாதிரியே தெரியல. நிறைய லான்ச்சஸ் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டே இருந்தது. ஒரே நாள்லேயே பாம்பேயில், டெல்லியில், சென்னையில் அப்படின்ட்டு சைமல்டேனியஸில் 3 லான்ச்சஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அப்படி ஒரு ஹாப்பனிங் இயராக தான் இது இருந்தது. அதனால் நம்ம தேர்ந்தெடுப்பதற்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது. பெஸ்ட் கார் ஆஃப் தி இயராக இருக்கலாம், பைக் ஆஃப் தி இயராக இருக்கலாம். ஸோ அவ்வளவு சாய்ஸ் இருக்குது. இவ்வளவு பெரிய சாய்ஸிலிருந்து சரியான காரையும் சரியான பைக்கையும் தேர்ந்தெடுப்பதற்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்க. ஈவன் இப்போது கிடையாது, 15 இயர்ஸாக நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. மோட்டருடன் ஆரம்பிக்கப்பட்ட 15 ஆண்டுகளாக ஒரு ஓடி ஸ்பை பிக்சர் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, முதல் காரோ பைக்கோ வாங்கும் போது ஒரு ஷோரூம் அனுபவமாக இருந்தாலும் சரி, ஒரு சர்வீஸ் அனுபவமாக இருந்தாலும் சரி, அத்தனை விஷயங்களையும் அத்தனை அனுபவங்களையும் மோட்டார் விகடனோட உரிமையோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போலவே ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த கார் எது, சிறந்த பைக் எது என்பதை தேர்ந்தெடுப்பதற்கு நீங்கள் அளித்த ஓட்டு தான் எங்களுக்கு பக்கபலமாக, எங்கள் நடுவர் குழுவுக்கு பெருத்த துணையாக இருந்தது. இந்த ஆண்டும் நீங்கள் எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பையும் அப்படி ஒரு உதவியையும் பக்கபலமாகவும் இருந்திருக்கிறீர்கள். இதுக்கெல்லாம் ஒத்த வார்த்தையில் தேங்க்ஸ், நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிட முடியாது. ஏன்னா நீங்கள் தான் மோட்டார் விகடன் தான் நீங்கள். ஸோ அதே நிகழ்ச்சியோட அதே மகிழ்ச்சியோட அவார்ட்ஸ் ஆரம்பிச்சிடலாம் சார். கார் ஆஃப் தி இயர் என்னென்னா இருங்க எடுத்து நீங்கள் கார் ஆஃப் தி இயர்னு வந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மற்ற கேட்டகரிஸ் இருக்கு. ஏன் நம்ம வந்து என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது? என்ட்ரி லெவல்னு வர்றப்ப பட்ஜெட் ஹேஷ்பேக் ஆஃப் த இயர் அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல ஆரம்பிக்கலாம் சார். நான் ஒன்றும் மறைச்சி வைக்க தேவையில்லை. பட்ஜெட் ஹேஷ்பேக் த இயர் டட்சன் ரெடிகோ. ஒரு பட்ஜெட் கார் விலையில் இருக்கணும், ஆனால் பட்ஜெட் கார் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம் சார். இதை பொறுமையாக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க டட்சன். இதுக்கு முன்னாடி லான்ச் ஆகிருந்த டட்சன் வந்து அந்தளவுக்கு மக்களை கவரலை. ஆனால் இந்த BS6 மாடலில் அவங்க நிறையவே புதுமை செஞ்சுருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது BS6 மாடல் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்படியே இல்லை. அதை விட எக்ஸ்டீரியர்லேயும் இன்டீரியர்லேயும் நிறைய சேஞ்சஸ் அவங்க பண்ணியிருந்தாங்க. இதோடைய பில்ட் குவாலிட்டியும் நல்லாவே இருந்தது சார். இதனால தான் இந்த வருஷத்துக்கான சிறந்த பட்ஜெட் ஹேட்ச்பேக் டட்சன் ரெடிகோ வாங்கிட்டு. நிசான் மோட்டார்ஸ் இந்தியா லிமிடெடுடைய ஜெனரல் மேனேஜர் கார்ப்பரேட் கம்யூனிகேஷன்ஸ் வாணி ஐயர் இப்போ பேச போகிறாங்க. Thank you very much. It is a real pleasure to receive this award from the Vigadan team and more so the Motor Vigadan team for our brand, the Datsun Redigo, which we launched in the middle of this year despite all odds. And Nissan has been one of those few organizations which has seen a couple of launches this year. We launched 3 vehicles, out of which we've received this award from you for the Datsun as the budget vehicle for the year. Motor Vigadan team, Motor Vigadan readers, thank you very much. ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த அவார்டை நியூ டாட்சன் ரெடிகோக்காக வாங்கிறது. Thank you very much. It's been a pleasure. இப்போ நம்ம பார்க்க போகிற கேட்டகரி என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக். இந்த என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக் 2021 யார்? எந்த விதமான சஸ்பென்ஸ் இல்லாமல் நேரடியாக சொல்லிடுறோம். டாடா டியாகோ இஸ் த வின்னர் ஆஃப் திஸ் கேட்டகரி. குளோபல் என்கேப்பில் 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கின ஒரே காரணத்திற்காகவே இதற்கு இந்த அவார்டை கொடுக்க முடியும். இந்த காரினுடைய வெளித்தோற்றம் என்பது ரொம்ப ஸ்போர்ட்டியாக மாற்றிருக்காங்க. இன்டீரியர்ஸ்லேயும் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு நல்ல மாற்றங்களை இவங்க பண்ணியிருக்காங்க. இது ஒரு என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக் தான் இருந்தாலும் கூட இதனுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மிட் ரேஞ்ச் ஹேஷ்பேக் மாதிரி இருக்குது. ஸோ இந்த காரணங்களுக்காக திஸ் இஸ் த வின்னர் ஆஃப் திஸ் கேட்டகரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் டாடா. Tata Motors Passenger Vehicle Division President, Mr. Sailesh Chandra. Let us listen to him. On behalf of Tata Motors, I would like to thank Motor Vigadan for this recognition. It is my honor and a privilege to accept this prestigious award on behalf of my colleagues at Tata Motors. It is a moment of pride for us to see our products create benchmark in the auto industry. Tiago, which was
our first product under the Impact design language, brought a host of segment-first features to the market at the time of launch, and since then it has emerged as one of the most awarded car in its segment. அடுத்த கேட்டகரி entry level luxury sedan of the year. This award goes to BMW 2 Series Grand Coupe. இந்த வருஷத்துக்கான மிட் சைஸ் செடன் ஆஃப் த இயர் வேறு எந்த காரும் இல்லைங்க, ரொம்ப வருஷமாக மக்களோட மனசில் பயணம் செஞ்சுக்கிட்டு வர்ற ஹோண்டா சிட்டி. சார், இந்த BS6 வந்ததுனால எல்லா கார்லேயும் நிறைய பாகங்களை மாற்றிக்கிட்டே வராங்க. இதனால் காரோடைய விலையும் அதிகமாகுது, இன்சூரன்ஸ் அதிகமாகுது, இதனால் ஆன் ரோட் ப்ரைஸும் அதிகமாகிட்டே வருது. ஸோ இதை மேனுஃபேக்சரர்ஸ் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நிறைய ஃபீச்சர்ஸை அள்ளி கொடுத்துக்கிட்டே வராங்க. அந்த வகையில் சிட்டியில் மட்டும் குறைஞ்சது பாடில்லை, ரொம்பவே ஃபீச்சர்ஸை ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க ஹோண்டா. இன்னும் சொல்லப்போனால் ஹோண்டாவில் வர்ற சிவிக்கில் ஃபீல் பண்ணுற முக்கியமான சில ப்ரீமியம்னஸை சிட்டிலேயே நம்ம பார்க்க முடியுதுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க ஹோண்டா சிட்டியில். மிட் சைஸ் செடான் ஆஃப் த இயர் அவார்டை வாங்கிட்டு போகுது ஹோண்டாக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கங்க்ராட் சொல்லிடலாம் சார். கங்க்ராட்ஸ் டீம் ஹோண்டா. ஹோண்டா கார்ஸ் இந்தியா லிமிடெடுடைய சீனியர் வைஸ் பிரசிடென்ட் ராஜேஷ் கோயல் என்ன சொல்கிறாங்க இப்போ கேட்கலாம். I wish to thank all the esteemed jury members of Motor Vikatan for bestowing on us this prestigious award of the best mid-size sedan of the year for the all-new 5th generation Honda City. This, in my opinion, is the best evidence of the fact that City is the best sedan to own in the Indian market. I would also like to take this opportunity to thank all our customers for placing this trust in us and very humbly accept this award on behalf of all our stakeholders, which is our dealer partners, our supplier partners, and all the associates at Honda Cars India Limited. We at Honda Cars are committed to keep bringing out similarly excellent products in the Indian market, product after product, and eagerly look forward to further such recognitions. Thank you very much. Namaste. அடுத்த கேட்டகரி என்ட்ரி லெவல் லக்ஸுரி SUV ஆஃப் த இயர். That goes to Audi Q2. இந்த வரிசையில் அடுத்து வர்றது பிரீமியம் லக்ஸுரி SUV ஆஃப் த இயர் மெர்சிடிஸ் பென்ஸ் GLS. MPV ஆஃப் த இயர் வழக்கம் போல் எந்த சஸ்பென்ஸும் வைக்கல, உடனே சொல்லிடுறோம். The Kia Carnival is the winner of this category. பெரிய சைஸ் கார், இது எப்படி ஓட்டுறது அப்படின்னு ஒரு மிரட்சி கூட ஏற்படும். ஆனால் ஏறி உட்காந்து ஓட்டினா ஒரு சல்லுன்னு போக முடியுது. அது ஹைவேஸாக இருந்தாலும் சரி, சிட்டியாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, எஃபெக்டிவாகவும் இருக்குது. 7 சீட் ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் உங்கள் சீட் ஆப்ஷன்ஸை தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்புறம் ப்ரீமியம்னஸ் அண்ட் லக்ஸுரி, காம்படிஷனோட 1 step above. இந்த 3 காரணங்களுக்காக Kia Carnival is the MPV of the year 2021. Congrats team Kia. Kia Motors இந்தியாவினுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் தியா ஜின் பார்க் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். Hello everyone. Once again, I extend my gratitude toward the jury members at the Motor Vikatan Awards for honoring Carnival as the MPV of the year. The luxury MPV is Kia's effort towards offering the elite and the young and hard Indian consumers a sheer and extravagant experience that had been missing. I would also like to thank our Indian consumers who have shown the great faith in us and made us one of the most loved brands in India. Thank you once again for the recognitions. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிட் சைஸ் லக்ஸுரி SUV ஆஃப் த இயர் ரேஞ்ச் ரோவர் எவோக்.
The premium SUV of the year 2021 goes to MG Gloster. MG Gloster வந்த அதே வேகத்திலேயே இந்த ஒரு ப்ரெஸ்டீஜியஸான அவார்டு அது வாங்கியிருக்கு. இந்த MG Glosterோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய சைஸ். அடுத்ததாக இது சேஃப்டிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். அடாஸ் இன்ஜின் ஆப்ஷன் ஒன்று தான். டீசல் இன்ஜின் this is combined with எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணுது. பட் ஆனால் இது எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்கன்னா இது 2 wheel drive 4 wheel drive அப்படின்னு வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்க. இந்த 2 wheel driveல வந்து இப்போ சிங்கிள் டர்போ இருக்குது. இதுவே 4 wheel drive-ஆக இருந்தால் ட்வின் டர்போ இருக்குது. ஸோ இந்த வித்தியாசம் வந்து இந்த காருக்கு வந்து ஒரு புதிய ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்குது. அதே போலவே இந்த காருக்கு இந்த அவார்டை வாங்கிறதுக்கான மேலும் பல தகுதிகளை கூட்டுவது இதோடைய ப்ரீமியம்னஸ், இதோடைய ஸ்பேஷியஸ்னஸ், இதோடைய ரைட் அண்ட் ஹேண்டிங். திஸ் அவார்ட் goes to MG Gloster. Let us all listen to Gaurav Gupta, Senior Vice President, MG Motors India. Thank you, Motor Vikatan, for awarding MG Gloster the Premium SUV Award of the Year 2021. I must say that this is really a testimony to MG Gloster, to the technology that MG is bringing into the country as well. Being autonomous level 1 premium SUV, many of those high-end features are now available in the MG Gloster, along with the luxury features which are really making it the best sought for SUV. Now we also have a shortfall in supplies at this point in time, to which we are gearing up, but we must say thank you to the jury and thank you to all our customers who have really reposed their faith in the MG Gloster. Thank you all very, very much. இதே வேகத்திலேயே நம்ம இந்த சென்சேஷன் ஆஃப் த இயர் இந்த அவார்ட் யாருக்கு போகுது? சென்சேஷன் ஆஃப் த இயர் அவார்ட் 2021 goes to Mahindra Thar. ஸோ இதற்கு போட்டியெல்லாம் சொல்லலாம், பட் இருந்தாலும் திஸ் இஸ் அட் த பீக் when it comes to sensation of the year. ஏன் இதற்கு இந்த அவார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இது ஆஃப் ரோட் வெஹிக்கிள், இதுக்கு ஒரு பெட்ரோல் ஆப்ஷன், ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், இதெல்லாம் கொடுத்தா தான் இதெல்லாம் ஒரு சிட்டி வெஹிக்கிளாக மாற முடியும். ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிளுக்கு இதெல்லாம் எப்படி மாற்ற முடியும்? இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தொழில்நுட்ப சாதனையும் செஞ்சாகணும். செஞ்சால் மட்டுமே சாத்தியமாகும். அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறது மஹிந்திரா. ஸோ அதனால்தான் மஹிந்திரா தார் கெட்ஸ் த சென்சேஷன் ஆஃப் த இயர் அவார்ட். Let me begin by thanking Motor Vikatan and all its viewers and subscribers for acknowledging our effort and recognizing the all-new Thar as the sensation of the year. What's even more special for us is the word sensation, which aptly denotes a brand such as the Thar. The Thar has represented the spirit of freedom, thrill, and go anywhere capability that few other vehicles can match. And now, with the launch of the all-new Thar, we have created a product that gives access of such an experience to not only the Thar enthusiasts, but also a whole new segment of customers who are now looking for comfort, technology, modern design, convenience, along with the off-roading capability. And be it the enthusiasts, adventurer, or celebrities, everybody today wants to own the iconic Thar, clearly proving it to be one of the most sensational launches of this year. So let me conclude with uttermost gratitude to thank Motor Vikatan and all its viewers for acknowledging this effort of Mahindra & Mahindra and recognizing the all-new Thar as the sensation of the year. Thank you very much. இந்த வருஷத்துக்கான வேரியண்ட் ஆஃப் த இயர் அவார்டை வாங்கிட்டு போகிறது ஹுண்டாய் கிராண்ட் i10 நியாஸ் டர்போ. நான் ஏன் டர்போ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன்னா சார், ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் டர்போ வர்றதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு மிட்ரேஞ்ச் ஹேட்ச்பேக்லேயே டர்போ கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன நடந்திருக்குன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாகவே ஆயிருக்குன்னு சொல்லலாம். 0 to 100 வந்து 9.8 செகண்ட்ஸ்லேயே ரீச் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கலான கேபின், ரொம்ப ஈஸியாக ஓட்டுறதுக்கான மெனியூரபிலிட்டி, ஒரு நீட்டான டிசைன், இது எல்லாத்தையும் நச்சுன்னு கொடுத்துருக்காங்க ஹுண்டாய். இதனாலேயே வேரியண்ட் ஆஃப் த இயரை தட்டிட்டு போகுது ஹுண்டாய் கிராண்ட் i10 நியாஸ். இந்த கிராண்ட் i10 நியாஸ் மட்டும் இல்லை, இன்னும் 3 விருதுகளை ஹுண்டாய் வாங்கியிருக்காங்க. அதற்கும் ஒரு மிகப்பெரிய சேர்ஸ் டு டீம் ஹுண்டாய். அது என்னென்ன அவார்டு வேகமாக பார்த்துடலாம்.
The premium hatchback of the year, Hyundai i20. The compact sedan of the year, Hyundai Ara. The mid-size SUV of the year, Hyundai Creta. இந்த ஆண்டு புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி இது. EV of the year, the electric car of the year 2021. This goes to Tata Nexon EV. ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியில் இருக்கிற ஸ்பேஸ், தரம், அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லையும் கொடுத்துருக்கிறது தான் இதோட ப்ளஸ். நீங்கள் பெட்ரோல் கார்களையோ இல்லை டீசல் கார்களையோ கம்பேர் பண்ணும்போது ஒரு கிலோமீட்டருக்கு 4 ரூபாயிலிருந்து 6 ரூபாய் தான் ஆகும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில். நெக்ஸானில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல குவாலிட்டிஸும் இது ரீட்டைன் பண்ணுது. இந்த 3 காரணங்களுக்காகவே நெக்ஸான் EV is qualifying for the electric vehicle of the year. Congrats team Tata. Tata Motors passenger vehicle division உடைய president Mr. Sailesh Chandra. Let us listen to him. On behalf of Tata Motors, I would like to thank Motor Vikatan for this recognition. Our Tata Nexon EV has become an instant hit since its launch in January 20, and it has single-handedly driven the growth of EV industry in India. And all of this was possible only with your continued support to help us connect with our customers and their needs, which has helped us in bringing such innovative products to the market. So once again, I would like to thank you for this esteemed award. Now we have come to the most exciting part of this awards program, the Car of the Year 2021. சென்ற வருடம் இந்த கார் ஆஃப் தி இயர் 2020 ஜெயித்த கார் எதுன்னு கேட்டிங்கன்னா கியா செல்டாஸ். அதே கம்பெனியிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய கியா சோனட் என்பதுதான் இந்த ஆண்டிற்கான கார் ஆஃப் த இயர். கங்க்ராட்ஸ் டீம் கியா. சோனட் அப்படின்னு ஒரு பேர் சொன்னாலே போதும், மக்கள் வில் சே எஸ், திஸ் இஸ் த கார் ஆஃப் தி இயர். இப்போ சென்ற ஆண்டு செல்டாஸ் கார் ஆஃப் தி இயர் வாங்கிச்சு இல்லையா, அந்த செல்டாஸ் இருக்கக்கூடிய அத்தனை ஃபீச்சர்ஸ் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி பல ஃபீச்சர்ஸை இந்த சோனட்டில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நம்பர் 1. இன்ஜின் ஆப்ஷன்ஸ், பெட்ரோல் வேணுமா, டீசல் வேணுமா, ஆட்டோமேட்டிக் வேணுமா, என்ன ஆப்ஷன் கேட்டாலும் சரி அத்தனை ஆப்ஷனும் நீங்கள் இந்த காரை வாங்க முடியும். அபவ் ஆல் காம்பேக்ட் எஸ்யூவின்றது இஸ் அன் ஆல்ரவுண்டர். மக்கள் இதற்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரவேற்பிற்காக எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது திஸ் அவார்ட் அன்டிஸ்பியூட்டட்லி கோஸ் டு கியா சோனட். கியா சோனட் கார் ஆஃப் தி இயர் மட்டும் இல்லை சார், காம்பேக்ட் எஸ்யூவி ஆஃப் தி இயரும் கியா சோனட் தான் வாங்குது. கியா மோட்டார்ஸ் இந்தியாவினுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் தியா ஜின் பார்க் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். Hello everyone, I'm extremely delighted to receive the Car of the Year award from the Motor Vikatans for compact SUV Sonet. The Sonet is a truly manifestation of Kia's design, quality and technological prowess, conceptualized and built in India for the global consumers. Sonet has been a game changer that completely disrupted the most competitive compact SUV segment in India and set new benchmarks that during the global pandemic. I would like to thank the esteemed jury members as well as the viewers for choosing the Kia Sonet for these recognitions. Thanks once again for this award. உரிய நேரத்தில் உரியவர்களுக்கு உரிய விருதினை வழங்கி கௌரவிப்பதில் மோட்டார் விகடன் என்றுமே முதன்மையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான சிறந்த கார், பைக், மொபைல் அப்படின்ட்டு எல்லா விருதுகளையும் வழங்குவதற்கு நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தீர்கள். நடுவர் குழு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது. இதே போன்ற ஒத்துழைப்பை இனிவரும் வருடங்களிலும் வாசகர்களாகிய நீங்களும்
பார்வையாளர்களும் எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.